ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, பக்கத்துல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம். நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி இப்போதாங்க ஒரு லெஸ் தென் 1 இயர் தான் ஆகுது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க. இந்த வீடியோல நாம ஃபுல்லா பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், இங்க என்னென்ன கனெக்டிவிட்டி, எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். நாமக்கல்ல இருந்து கொல்லி ஹில்ஸ் எல்லாம் பக்கங்க. கொல்லி ஹில்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துறையூர் போனீங்கன்னா துறையூர்ல இருந்து பச்சைமலை ஹில்ஸ், இதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா சுத்தி பார்க்கிறதுக்கு. அது போக பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள ஒரு ஃபோர்ட் இருக்கு, நாமக்கல் கோட்டை, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோவில், இது எல்லாமே ஃபேமஸ். ஸோ நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பசிக்குதுங்க, ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஹோட்டல்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா கவர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டீ ஸ்டால்ஸ், ஹோட்டல்ஸ், டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க போய் சாப்பிடுவோம். மக்களே, இந்த சைடு பாத்தீங்கன்னா மதுரா மெஸ்னு ஒன்று இருக்குங்க. கரெக்டா 1:45 ஆகுது, கரெக்டா லஞ்ச் டைம். போய் சூப்பரா ஒரு மீல்ஸ் சாப்பிடுவோம். உயர்தர சைவ உணவகம். ஸோ நாமும் பியூர் வெஜ் தான். ஸோ கரெக்டா அமைஞ்சிருக்கு. வாங்க. எல்லாமே பிராண்ட் நியூவா இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் இப்பதானே ஓபன் பண்ணிருக்காங்க, அதனால ஹோட்டல்ஸுமே எல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கு. இங்க பாருங்க, வாழை இலையெல்லாம் அறுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம மதுரா மெஸ். வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நாம ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இங்க பாருங்க, சுட சுட சாப்பாடு, சாம்பார், பொரியல், ஊறுகாய் எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம சுட சுட மீல்ஸ் சாப்பிட்டு இருக்கோங்க நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்ல. சாரி, கொல்லிமலை போற பஸ்ஸும் இங்கிருந்து தான் கிளம்புமா. நான் டவுனுக்குள்ள இருந்து கிளம்புன்னு நினைக்கிறேன். நம்ம கொல்லிமலைக்கு போற பஸ்ஸும் இங்கிருந்து தான் எடுக்க போறோம். அடுத்த வர வீடியோ நம்ம கொல்லிமலைக்கு டிராவல் பண்ற வீடியோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொல்லிமலை மேல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ, இதெல்லாம் போட போறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? எல்லா vlogsம். வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. எவ்வளவு சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, வேற லெவல்ல. சுத்தியும் குட்டி குட்டி மலைகள்ங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஹைவேல இருந்து பஸ்ஸஸ் இப்படி வந்துருது. ஹைவேல இருந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் உள்ளுக்குள்ளதான் கட்டியிருக்காங்க இந்த எக்ஸிட். ஸோ உள்ள வர்ற இடத்துலயே உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்கு. நாமக்கல் டவுனுக்குள்ள போறதுக்கு பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு. பட் இன்கேஸ் உங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சூப்பரா ஷேர் ஆட்டோல போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரோடா பேங்க் ஏடிஎம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் கடைகள்லாம் இருக்கு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்கு. நம்ம மதுரா மெஸ் சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி இங்க கட்டபொம்மன் மெஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ ஃபுட்டுக்கெல்லாம் 2-3 கடைங்க இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ இது பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்க பாருங்க. ஸோ உள்ள போயிட்டு பஸ்ஸஸ் வர்ற இடம், நீங்க டவுனுக்குள்ளெல்லாம் போகணும்னா இங்க ஃப்ரண்ட்ல இருந்தே பஸ் எடுத்துக்கலாம். ஷேர் ஆட்டோல போகணும்னா ஷேர் ஆட்டோ எடுத்துக்கலாம். இது சேலம் போற பஸ். சேலம்ல இருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் நாமக்கலுக்கு, ராசிபுரம் வழியா. ஃபுல்லா பஸ்ஸஸ் எல்லாம் வருது பாருங்க. ஸோ டவுனுக்குள்ள போற பஸ்ஸஸ் இங்கிருந்து ஆட்களை ஏத்திட்டு போயிடுறாங்க. வா, இது கொல்லிமலை போற பஸ்ஸுங்க. நாமக்கல் டு விலாரம் குட்டி பஸ். மலை மேல போறதுனால குட்டி பஸ்ஸுங்க. இதுலதான் நம்ம போக போறோம் கொல்லிமலைக்கு. ஸோ அடுத்தடுத்து வர vlogsல அந்த பயணம்
நல்லா பார்க்கலாம். கொல்லிமலை போற டிராவல் vlogs எல்லாம் பார்க்கலாம். செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க. வாவ், பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பிளேஸே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ அது போக டவுனுக்குள்ள போறதுக்கு நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்கு. நாமக்கல் டு இது மொஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க போற பஸ் அது டவுன் வழியா தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ்ல பார்த்தா இந்த மாதிரி மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய கடைகள் இப்போதான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் ஆரம்பம்னு போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. சில கடைகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக் ஒர்க்ஸ் எல்லாம். புதன் சந்தை, வையப்பமலை இங்கெல்லாம் போற பஸ் இது 17ஆம் நம்பர் பஸ். இங்க பாருங்க ஐஸ் ஸ்நாக்ஸ், காஃபி, டீ எல்லாம் கொடுக்குற ஷாப். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மில்க் பார்லர் இருக்கு, சன் மில்க் பால் பண்ணைன்னு சொல்லிட்டு. ஓ, கறவை பால் நேரடி விற்பனை நிலையமாங்க. பசுமாட்டு பால். இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல, கெஃபே நல்ல மாடல் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் அந்த சைடு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போலாம். மோரெல்லாம் வெறும் 5 rupeesக்கு கிடைக்குதுங்க. இங்க பாருங்க, மோர், பாதாம் கீரு, மண்பானை தயிர், நல்ல கெட்டியா நம்ம லஸ்ஸி நார்த் இந்தியன்ஸ் கொடுப்பாங்களா லஸ்ஸி, அந்த மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கு. நாமக்கல்ல ஃபுட்டெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ அங்க டீ டைம்னு ஒரு டீ ஷாப் இருக்கு. வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் இருக்கு. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் வெளியவே இருக்கு, உள்ளேயும் இருக்கு. இது ராசிபுரம் போற பஸ்ஸுங்க. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்கு. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம்ஸ்ல மக்களே, நம்ம புது பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்தாச்சுங்க. உள்ள பாருங்க எக்கச்சக்கமான டீ கடைஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வச்சிருக்காங்க. இங்க வெயில் காலத்துல வெயில் அடிச்சு பொழக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. இங்க பாருங்க நம்ம நாமக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ், முட்டை போண்டா எல்லாம் சுட சுட பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கு, மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்பதான் ஒவ்வொரு கடையா வந்துட்டு இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது ஒண்ணு, மெயின்டைன் பண்றது தான் அதை விட முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஸோ இது வந்து திருச்சி போற பஸ்ஸுங்க. உள்ளேயே வந்து எவ்வளவு டீ ஷாப்ஸ், கெஃபேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுனாவே அப்படிதானே. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 1 year கழிச்சு செம்ம பிஸி ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ட மதுரா மெஸ் அங்க இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேலம்ல இருந்து கொல்லிமலை போற பஸ் நிக்கிற இடங்க. காரவள்ளி அப்படிங்கிற ஊர் வழியா போற கொல்லிமலை பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் சேலம் பஸ்ஸஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. இந்த சைடு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஈரோடு போற பஸ்ஸஸ். ஈரோடு, ஹோசூர், திருச்சி, தொட்டியம் இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ். நல்லா ஸ்பேஷியஸா இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லா கிளவுடா இருக்கு, நல்ல காத்தடிக்குது. செம்ம பிளசண்டான கிளைமேட் இன்னைக்கு. பரவாயில்ல, நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. நிறைய கஜகஜான்னு இல்லாம நல்லா ஸ்பேஷியஸா இருக்குங்க. நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காவே கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த பிளாட்ஃபார்ம் போலாம். இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம்ல வந்து மதுரை, திண்டுக்கல், கரூர், மோகனூர், கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும் போல.
மக்களே, இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தா உங்களுக்கு அவசர உதவிக்கு காவல் நிலையம் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. நேரம் டைம் கீப்பர் ஆபீஸ் இருக்கும்ல, எஸ்சிடிசி, அதெல்லாம் இருக்கு. இது பெரம்பலூர் துறையூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். இங்கேயும் வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. துறையூர் சென்னை பஸ்ஸஸும் இங்கதான் நிக்குது. டைம் டேபிள் எங்கேயும் போட காணோம். பஸ் டைம் டேபிள் எங்காவது வச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். நிறைய வடக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நாமக்கல் சைடும் வந்து நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அதனால நிறைய மக்கள் வேலைக்கு வராங்க நார்த் இந்தியால இருந்து. அது ஈரோடு போற பஸ்ஸுங்க, எடப்பாடி டு நாமக்கல். இது வந்து ஈரோடு டு நாமக்கல் வழி திருச்செங்கோடு. ஸோ டிப்பிக்கலா பார்த்தா உங்களுக்கு சேலம் ஈரோடுக்கு இடையில இருக்கிற பிளேசஸ், திருச்சி, கரூர், இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடம். ஈரோடுக்கு எல்லா பக்கம் பஸ்ஸஸ் இருக்குங்க, நிறைய பஸ் கனெக்டிவிட்டி. ஈரோடு சேலம்க்கு தான், கரூருக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. இது கரூர் பஸ்ஸுங்க, சேலம் டு கரூர் வயா நாமக்கல். ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் உள்ளேயே வந்து இறக்கி விட்டுறாங்க. நீங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நேரா பஸ்ஸுக்கே வந்து இறங்கிக்கலாம் போல. பிரைவேட் பஸ்ஸஸ்க்கு நிக்க தனியா இடம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் லைக் ட்ரிப் இல்லாத சமயத்துல நிக்கும் இல்லையா, அதுக்கான தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து துறையூர் போற பஸ்ஸுங்க, சேலம், நாமக்கல், துறையூர். நாம துறையூரும் இந்த ட்ரிப்ல கவர் பண்ண போறோம். நாமக்கலுக்கும் திருச்சிக்கும் இடையில இருக்கிற டவுன். துறையூர்ல இருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போலாம், பச்சைமலைங்கிற ஒரு ஊருக்கு. ஸோ அந்த விளாகும் போட போறோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்ங்க, நிறைய பேர் கவர் பண்ணாது, நம்ம சேனல்ல தான் உங்களுக்காக. ஸோ இது வந்து ஈரோடு போற பஸ். பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, பிஎஸ்கே டிராவல்ஸ் ஈரோடு போற பஸ். அந்த பக்கம் இன்னொரு ஈரோடு போற பஸ் இருக்கு. ஈரோடுக்கு நிறைய பஸ்ஸஸ்ங்க, டவுன் பஸ்ஸஸ், அதாவது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு. இது பாருங்க, இதுவும் ஈரோடு பஸ் தான், டிகேஎஸ் பஸ் சர்வீஸ். அது வந்து ராமஜெயம் திருச்சி போற பஸ். திருச்சிக்கு தொட்டியம் வழியா போவாங்க. சமயபுரம், தொட்டியம் சமயபுரம் வழியா திருச்சி போகும். சமயபுரம் கோவில் ஃபேமஸ் இல்ல. ஒரு பிரைவேட் பஸ் இருக்கு, அந்த சைடு ஒரு கவர்மெண்ட் பஸ் எடுக்கிறாங்க, திருச்சி பஸ். டைம் டேபிள் எங்கேயுமே போடலைங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல. இப்பதான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒரு பஸ் போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பஸ் பேசஞ்சர் ஏத்துறாங்க. மக்களே, ஈரோடு திருச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்முக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா உங்களுக்கு திண்டுக்கல் போற பஸ்ஸஸ், மதுரை போற பஸ்ஸஸ், ஜேடர்பாளையம், வேலூர்னு இருக்கு. இது இங்க இருக்கிற வேலூருங்க, நார்த்ல இருக்கிற வேலூர், சென்னை பக்கத்துல இருக்கிற வேலூர் கிடையாது. பரவாயில்ல, எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாத்தீங்களா. தூய்மை பணியாளர்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க டே ஃபுல்லா. பஸ் ஸ்டாண்ட் கிளீனா வச்சுக்க. இன்னும் நிறைய கடைகள் க்ளோஸ்டா இருக்குங்க. இன்னும் நிறைய கடைகள் வர வேண்டியது இருக்கு போல. நாம சாப்பிட்ட மதுரா மிஸ். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்பேசியஸா இருக்குங்க. இவ்வளவு ஸ்பேசியஸா இருந்தோம் அத்தனை இடமும் ஃபுல்லா இருக்குங்க. அப்ப எவ்வளவு மக்கள் வந்து இங்க பார்க் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லா 4 வீலர்ஸ், கார்ஸ், பைக்ஸ், எத்தனை கார்ஸ் அண்ட் பைக்ஸ் நிக்குது பாருங்க. வேற லெவலுங்க. பரவாயில்ல, செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு பார்த்துட்டு வந்தாச்சுங்க.
பின்னாடி எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே வந்து மலைகள் தெரியுதுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு மலை கொண்டு இருக்கா, தூரத்துல இன்னொரு மலை கொண்டு இருக்கு பாருங்க. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல கட்டி இருக்காங்க போங்க. துறையூர் பஸ் நிக்கிற இடம் இது. சென்னை எஸ்சிடிசி பஸ்ஸஸ் இதெல்லாம் நைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன், ஈவினிங் டைம்ல இருக்காது. இது வந்து கோயம்புத்தூர் பஸ்ஸுங்க, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர். மக்களே, நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து வந்து நம்ம நாமக்கல் டவுனுக்குள்ள போக போறோம், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இங்கதான் டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிற்கும் ஃப்ரண்ட்ல. வெயிட் பண்ணுவோம் மக்களே. மக்களே, டவுன் பஸ் வந்துருச்சுங்க, வாங்க போவோம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. மக்களே, நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ், 7 rupees டிக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா பஸ்ஸஸும் இங்கிருந்து தான் கிளம்பிட்டு இருந்துச்சு போல. ஒரு 6 months முன்னாடி புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்புது, டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து கிளம்பும். இது நாமக்கல் டு மோகனூர் போற பஸ்ஸுங்க, நாம வந்த பஸ். இங்க பாருங்க, ஃபுல்லா இங்கேயும் இன்னும் வந்து ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல தான் இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்டும் டவுனுக்குள்ள. ஸோ இதுக்கு பக்கத்துல தான் வந்து கோட்டை, ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நாம அடுத்த vlogல பார்க்கலாம்.
மக்களே, நாமக்கல் வந்துட்டு நீங்க ஸ்டே எல்லாம் பண்ணணும்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தாங்க நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கணபதி லாட்ஜ்னு இங்க ஒண்ணு இருக்கு. அந்த சைடு வந்து உமா ரெசிடென்சின்னு இருக்கு, அந்த பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க. ஸோ அதுவும் வந்து ஹோட்டல் அண்ட் லாட்ஜ் ரெண்டுமே இருக்கு. வெளியே நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ள மோகனூர் பஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு டவுன் பஸ் நின்றுட்டு இருக்கு. எந்த ஊர் போறதுன்னு தெரியல. பாருங்க, ஓ அந்த சைடும் இருக்குங்க. இன்னொரு பிளாட்ஃபார்ம் கூட இருக்கு போல. மினி பஸ்ஸஸ் எல்லாம் கூட இருக்கு. இருங்க போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு உள்ள இருந்து பார்த்தாவே வந்து நாமக்கல் கோட்டை தெரியுங்க. இதுதான் மலைக்கோட்டை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம். ஓகேவா? பஸ் ஸ்டாண்டு, கனெக்டிவிட்டி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். ஸோ இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கு பாருங்க, உமா ரெசிடென்சி நான் காமிச்சேன்ல, கணபதி லாட்ஜ். ஸோ இந்த சைடும் வந்து டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற ஏரியா இருக்கு. அந்த சைடும் நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்குங்க. ஜேபிஆர் லாட்ஜ், அதுக்கப்புறம் சாஸ்தா லாட்ஜ், தேவி அன்னபூர்ணா லாட்ஜ், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான ஏரியாஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. பரவாயில்ல, நல்ல ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஹோட்டல்ஸ், காஃபி கடைங்க, டிராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. நாமக்கல் டவுனுக்குள்ள சுத்தம்ல, அதுக்கு மினி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டவுனுக்குள்ள நீங்க சுத்தணும் அல்லது போகணும் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு மினி பஸ் எடுத்துக்கலாம். இன்னும் புது பஸ் ஸ்டாண்ட்ல மினி பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளா இல்ல. ஷட்டில் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து தான் கிளம்புது. 13 நம்பர் பஸ் தான் நிறைய இருக்குங்க. 13, 16. ஸோ இது வந்து மேல டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு. மாதேஸ்வரா டிராவல்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்க்கெல்லாம் இங்க புக் பண்ணிக்கலாம் போல. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு நிறையா. பரவாயில்ல, கனெக்டிவிட்டி நல்லா தான் இருக்கு. என்ன, புது பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நல்லா அவுட்டர்ல கட்டி இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் வந்து டவுனுக்குள்ள கண்டிப்பா இருக்காது. அதனாலதான் கொஞ்சம் வெளியே கட்டி இருக்காங்க போல. மக்களே, இது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற பஸ் ஸ்டாப்புங்க. திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் வெளியவே நின்றுட்டு போயிடுறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரதுல. பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ராமஜெயம் பஸ். எவ்வளவு ரஷ் பாருங்க திருச்சிக்கு. மக்களே, நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு பார்த்தாச்சு, பழைய பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா சுத்தியாச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நம்ம கோட்டை, ஆஞ்சநேயர் கோவில் எல்லாமே இருக்கு. இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸ்டே பண்றதுக்கும் இங்கதான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாமக்கல் வந்தா உங்களுக்கு எங்க எங்க ஸ்டே பண்ணோம், கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம சூப்பரா பார்த்தாச்சு. லாட்ஜஸ் எல்லாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. இன்னும் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவ்வளவா வரலைங்க. ஸோ நாமக்கல் வந்துட்டு ஸ்டே பண்றதுன்னா நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் வரணும். இது வந்து புகழூர் பேப்பர் மில் போற பஸ், பரமத்தி வழியா 9B. ஸோ மக்களே, இங்கேயும் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் சென்டர் எல்லாம் இருக்கு. நம்ம SCTC, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட டிக்கெட் ரிசர்வேஷன் சென்டர்ஸ் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்குங்க. ஸோ மக்களே, நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் பத்தின டீடைல்ஸு, பக்கத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸு, கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நாமக்கல் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from நாமக்கல்ங்க. See you.